ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க இல்லையா? குட். எல்லாரும் எப்போவுமே சேஃபாக இருக்கணும், ஓகேங்களா? பேரண்ட்ஸ் கூடவே இருக்கணும், ஓகே? சப்போஸ் பேரண்ட்ஸோடு சேர்ந்து நீங்களும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு போங்க, ஓகே குட்டீஸ்? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? இன்றைக்கி கிளாஸில் நாம் பாட்டு பாடுவேன் இந்த தலைப்பில் இறைவணக்கம் பாடலை தான் நாம் பார்க்க போகிறோம், ஓகே குட்டீஸ்? இறைவணக்கம் அப்படின்னா இறைவனை வணங்குறது இல்லைங்களா? காலையில் எழுந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? வெரி குட், இறைவனை வணங்குவோம் இல்லைங்களா? இறைவனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நாம் மற்ற வேலைகளை செய்வோம் இல்லைங்களா? இப்போது இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா குட்டி பாப்பா? இந்த குட்டி பாப்பா என்ன பண்ணுறாங்க? பெட்டில் இருந்து எழுந்திரிச்சதுமே கடவுளை வணங்குறாங்க பாருங்க. நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? வெரி குட். அதே போல் நம்ம எல்லாருமே பெட்டில் இருந்து எழுந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்? வெரி குட், இறை வணக்கம். ஃபர்ஸ்ட் கடவுளை நாம் வணங்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நாம் பார்க்கணும், ஓகே? இப்போது இந்த இறை வணக்கம் பாடலை பார்க்கலாமா? முதல் வரி, இறைவா உன்னை வணங்கிடுவேன். இந்த வரிக்கான விளக்கம், நாம் காலையில் எழுந்த உடனே இறைவனை வணங்குறோம் இல்லைங்களா? அப்போது இறைவனை பார்த்து நாம் சொல்கிற முதல் வார்த்தை, இறைவா நான் உன்னை வணங்குகிறேன் இல்லையா? இதுதான் பார்த்திங்கன்னா முதல் வரி, ஓகே? அடுத்து, இன்றும் என்றும் போற்றிடுவேன். இந்த வரிக்கான விளக்கம், எப்படி இன்னைக்கு நான் உங்களை வணங்கினேனோ அதே போல் இன்னைக்கு மட்டும் இல்லாமல் இனி வரும் அனைத்து நாட்களிலுமே நான் உங்களை வணங்குவேன், ஓகேங்களா? இன்றும், இன்னைக்கும், என்றும், இனி வரும் அனைத்து நாட்களிலும், ஓகேங்களா? இன்றும் என்றும், இன்னைக்கும் சரி, அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சரி, நான் என்ன பண்ணுவேன்? உங்களை வணங்குவேன், ஓகேங்களா? இன்றும் என்றும் போற்றிடுவேன், ஓகே? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், டெய்லி நான் என்ன பண்ணுவேன்? ப்ரேயர் பண்ணுவேன், ஓகேங்களா? போற்றிடுவேன், ஓகே குட்டீஸ்? இன்றும் என்றும் போற்றிடுவேன், ஓகே? இதுதான் பார்த்தீங்கன்னா இரண்டாவது வரிக்கான விளக்கம், ஓகே? முதல் 2 வரி பார்த்தீங்கன்னா, இறைவா உன்னை வணங்கிடுவேன், இன்றும் என்றும் போற்றிடுவேன். சொல்லுங்க குட்டீஸ், இறைவா உன்னை வணங்கிடுவேன், இன்றும் என்றும் போற்றிடுவேன், ஓகேங்களா? இறைவா உன்னை இன்னைக்கு வணங்கிறது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கும் சரி, இனி வரும் அனைத்து நாட்களிலுமே நான் உன்னை வணங்கிக்கிட்டே இருப்பேன், ஓகேங்களா? ப்ரேயர் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுதான் இந்த 2 வரிக்கான விளக்கம். இறைவா உன்னை வணங்கிடுவேன், இன்றும் என்றும் போற்றிடுவேன், ஓகே குட்டீஸ்? அடுத்து, அம்மா அப்பா நலம் காக்க. இந்த வரிக்கான விளக்கம், என்னுடைய அம்மா அப்பா இவங்க எப்பவுமே நலமாக இருக்க வேண்டும்.
அவங்கள நீங்கள் நலமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்படின்னு நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறீங்க. ஓகே குட்டீஸ், எல்லா குட்டீஸுமே உங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக எப்போவுமே காட் கிட்ட ப்ரே பண்ணுவீங்க தானே, இல்லையா? எப்போ மம்மி உங்களை ப்ரேயர் பண்ண சொன்னாலும் எல்லா குட்டீஸுமே ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக ப்ரே பண்ணுவீங்க இல்லைங்களா? அதை தான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அம்மா அப்பா நலம் காக்க. ஓகே குட்டீஸ், அடுத்து அன்பாய் உன்னை வேண்டிடுவேன். இந்த வரிக்கான விளக்கம், இறைவா நான் உன்கிட்ட அன்பா வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? நம்மளுடைய வேண்டுதல் என்னவா இருந்தாலும் நாம் இறைவன்கிட்ட அன்பாக தானே வேண்டிப்போம் இல்லைங்களா? இறைவன்கிட்ட நாம் பக்தியாக அன்பாக நம்மளுடைய வேண்டுதலை நாம் வேண்டிப்போம் இல்லைங்களா? அன்பாய் உன்னை வேண்டிடுவேன். இந்த வரிக்கான விளக்கம், நான் என்ன பண்ணுவேன், உன்கிட்ட ரொம்ப அன்பாக நான் வேண்டிப்பேன் இல்லையா? குட்டீஸ், நீங்கள் காட் கிட்ட அன்பாக வேண்டிக்கினீங்க அப்படின்னா காட் என்ன பண்ணுவார், உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் இல்லைங்களா? அம்மா அப்பா நலம் காக்க அன்பாய் உன்னை வேண்டிடுவேன். இந்த 2 வரிகளுக்கான விளக்கம், அம்மா அப்பா இருவரின் நன்மைக்காக நான் உன்னை அன்பாக வேண்டுகிறேன். ஓகேங்களா? நீங்கள் குட்டீஸ் எப்போவுமே காட் கிட்ட ரொம்ப அன்பாக உங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக வேண்டிப்பீங்க இல்லைங்களா? கடவுள்கிட்ட நீங்கள் எப்படி வேண்டிப்பீங்க, ரொம்ப அன்பாக வேண்டிப்பீங்க இல்லையா குட்டீஸ்? உங்களுடைய பேரண்ட்ஸ் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அன்பாக கடவுள்கிட்ட வேண்டிப்பீங்க இல்லைங்களா? இதை தான் இந்த 2 வரிகளில் சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா நலம் காக்க. வெரி குட். அன்பாய் உன்னை வேண்டிடுவேன். மறுபடியும் சொல்லுங்க. அம்மா அப்பா நலம் காக்க அன்பாய் உன்னை வேண்டிடுவேன். வெரி குட். அடுத்து, நலமும் புகழும் நான் பெறவே. இந்த வரிக்கான விளக்கம், இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக வேண்டிக்கிட்டீங்க. அம்மா அப்பா நலம் காக்க அன்பாய் உன்னை வேண்டிடுவேன். இந்த வரிகளின் மூலமாக நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக வேண்டிக்கினீங்க இல்லைங்களா? கடவுள்கிட்ட என்னுடைய பேரண்ட்ஸை நல்லா வச்சிரு அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்களா? இப்போது இந்த வரி, நலமும் புகழும் நான் பெறவே. ஓகே குட்டீஸ், இந்த வரி மூலமாக நீங்கள் உங்களுக்காக வேண்டிக்கிறீங்க. ஓகேங்களா? நலமும் புகழும். ஓகே, உங்களுடைய நன்மை. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் புகழும், புகழ். ஓகே, உங்களுடைய நன்மை அப்படின்னா நீங்கள் நலமாக இருக்கணும். ஓகேங்களா? உங்களுடைய செயல்களும் சரி, உங்களுடைய உடல் நலமும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஓகேங்களா? ஹாப்பியாகவும் இருக்கணும். ஓகே, நலமாக இருக்கணும். ஓகேங்களா? நலமும். அடுத்து புகழும். புகழ். புகழ் அப்படின்னா நீங்கள் செய்கிற செயல்கள் மூலயமா உங்களை மற்றவங்க பாராட்டுறது இல்லைங்களா? இப்போ உங்கள் வீட்டுக்கு வர பெரியவங்க
உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நெய்பர்ஸ், ஓகே குட்டீஸ், யாராச்சும், ஓகேங்களா? அப்படி உங்களுடைய வீட்டுக்கு வரவங்க உங்களை பார்த்து யூ ஆர் அ குட் சைல்டு, ஓகேங்களா, நீங்கள் ஒரு நல்ல குழந்தை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெயர் புகழ், இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் நீங்கள் பண்ணுற ஹோம்ஒர்க், ஓகே, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்காக டீச்சர் உங்களை பாராட்டுறாங்க, இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய படிப்பில் நீங்கள் கிளாஸ் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா, உங்களுடைய வகுப்புலேயே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கீங்க, ஓகேங்களா? நீங்கள் தான் உங்களுடைய வகுப்புலேயே முதல் மாணவனாக வந்திருக்கீங்க, ஓகேங்களா? இப்படி கிளாஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு கிளாப் பண்ணுவாங்க, இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுப்பாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்ததுக்காக. அப்போது இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா புகழ், ஓகே குட்டீஸ். நலமும் புகழும் நான் பெறவே. அப்போது ஹெல்த் வைஸ் நீங்கள் நலமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்கள் மூலமாக மற்றவங்க கிட்ட இருந்து நீங்கள் புகழையும் சம்பாதிக்கணும், ஓகேங்களா? இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இறைவனை வேண்டிக்கிறீங்க, ஓகேங்களா? நலமும் புகழும் நான் பெறவே. சொல்லுங்க, நலமும் புகழும் நான் பெறவே. ஓகே குட்டீஸ், அடுத்த வரி நாளும் உன்னை பணிந்திடுவேன். ஓகே, இந்த வரிக்கான விளக்கம், நான் என்ன பண்ணுவேன், டெய்லி உங்களை நான் வணங்குவேன், ஓகேங்களா, அப்படின்னு கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிறீங்க. ஓகே, நாளும் உன்னை பணிந்திடுவேன். சொல்லுங்க, நாளும் உன்னை பணிந்திடுவேன். ஓகே குட்டீஸ், இப்போது இந்த பாடலை பாடலாமா? என் கூடவே நீங்களும் பாடுங்க. இறைவா உன்னை வணங்கிடுவேன், என்றும் என்றும் போற்றிடுவேன். வெரி குட். இறைவா உன்னை வணங்கிடுவேன், என்றும் என்றும் போற்றிடுவேன். ஓகே குட்டீஸ், அடுத்து அம்மா அப்பா நலம் காக்க அன்பாய் உன்னை வேண்டிடுவேன். மறுபடியும் சொல்லலாமா? அம்மா அப்பா நலம் காக்க அன்பாய் உன்னை வேண்டிடுவேன். வெரி குட். அடுத்து நலமும் புகழும் நான் பெறவே நாளும் உன்னை பணிந்திடுவேன். மறுபடியும் சொல்லலாமா? நலமும் புகழும் நான் பெறவே நாளும் உன்னை பணிந்திடுவேன். வெரி குட். மறுபடியும் பாடலாமா? இறைவா உன்னை வணங்கிடுவேன், இன்றும் என்றும் போற்றிடுவேன். இந்த முறை 2 வரிகளையும் சேர்த்து சொல்லுங்க குட்டீஸ். இறைவா உன்னை வணங்கிடுவேன், இன்றும் என்றும் போற்றிடுவேன். வெரி குட். அம்மா அப்பா நலம் காக்க அன்பாய் உன்னை வேண்டிடுவேன்.
வெரி குட். 2 வரிகளையும் சேர்த்து சொல்லுங்க குட்டீஸ். அம்மா அப்பா நலம் காக்க அன்பாய் உன்னை வேண்டிடுவேன். வெரி குட். நலமும் புகழும் நான் பெறவே நாளும் உன்னை பணிந்திடுவேன். வெரி குட். இதே போல் 2 வரிகளையும் சேர்த்து சொல்லுங்க குட்டீஸ். நலமும் புகழும் நான் பெறவே நாளும் உன்னை பணிந்திடுவேன். வெரி குட். கடைசியாக ஒரு முறை இறை வணக்கம் பாடலை பாடலாமா? சொல்லுங்க. இறை வணக்கம். இறைவா உன்னை வணங்கிடுவேன், இன்றும் என்றும் போற்றிடுவேன். அம்மா அப்பா நலம் காக்க அன்பாய் உன்னை வேண்டிடுவேன். நலமும் புகழும் நான் பெறவே நாளும் உன்னை பணிந்திடுவேன். வெரி குட். இந்த பாடலை பாடி கூட நீங்கள் இறைவனை வணங்கலாம். ஓகேங்களா குட்டீஸ்? இந்த படத்தில் எப்படி குட்டி பாப்பா பெட்லேருந்து எழுந்த உடனே இறைவனை வணங்குறாங்களோ அதே போல் நீங்களும் தினமும் இறைவனை வணங்குவீங்களா? ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.